ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். இப்போ ரீசெண்டாக தமிழால் வெண்டைக்காய் வடை பெரிதும் பேசப்பட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மணி நேரம் ஊறினா போதும். இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்க வேண்டாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டாம், லைட்டாக வேணால் தண்ணி விட்டுக்கோங்க. மசியாமல் இருந்தால் தண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட கட் பண்ணி வெயிலில் காய வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காயோட குளக்குழப்பு தன்மை போகிறதுக்காக நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது போல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குளக்குழப்பு தன்மை இருக்க மாதிரி தெரியும். இதை இப்போ வடை போல் தட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம தட்டி வச்சுருக்க வெண்டைக்காய் வடையை இதில் போட்டுடலாம். ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, எண்ணெயும் பெருசாக வாரலை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அவங்க சொன்னதை வச்சு தான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நம்மளோட வெண்டைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.